பள்ளி குழந்தைங்க 40க்கும் மேற்பட்டவர் சத்துணவு சாப்பிட்டு ரொம்பவே கவலை கிடத்துல இருக்காங்க. இன்னுமே ஒரு மீடியாக்கள் கூட இந்த விஷயத்தை பத்தி தமிழ்நாட்டு வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது நடந்தது பாத்தீங்கன்னாக்கா நேற்று மதியானம் நடந்திருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் ஒரு மக்களுக்கும் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ்ல கூட போடல இந்த விஷயத்தை பத்தி. ஆனா இந்த மீடியாக்கள் வந்து ரொம்பவே அடிமையா இருக்காங்க. அப்படி எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா கோவை கவுண்டம்பாளையம் என்ற ஊர்ல மாநகராட்சியில் படிக்கிற குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு இன்னி வரைக்கும் 40 குழந்தைங்க ரொம்பவே கவலை கிடத்துல இருக்காங்க. ஒரு மீடியாக்கள் கூட இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லாம இந்த ஆளுங்கட்சிக்கு அடிமையா இருக்காங்க இந்த மீடியாக்கள். பத்திரிகையாளர்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க. சுதந்திர பத்திரிகையாளர்கள் கிடையாது, அடிமை பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு அந்த பேரை வேணா மாத்திக்கலாம். பத்திரிகையாளர்கள் அடிமை பத்திரிகையாளர்கள் அடிமை பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு வந்து இந்த பேரே கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்றைய மீடியாக்கள் வந்து. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க வந்து அவங்களோட பெற்றோர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு மீடியாக்களும் அவங்க கிட்ட போய் பார்க்கல, அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லல. அந்த ஆஸ்கர் நாயர் இருக்கான் பாத்தீங்களா, அவரு போயிட்டு ஒரு டைம் கூட இந்த விஷயத்தை போய் பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அன்னைக்கு வந்து அழுகு இன்னைக்கு வராம போச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆஸ்கர் நாயர் எங்க போனாரு? ஆஸ்கர் நாயன் எங்க? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போனார்? ஆஸ்கர் நாயன் எங்க போனாரு? இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாரா? இந்த விஷயத்துக்கெல்லாம் அழுக வராதா?